செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அதன் இயக்குநர் டாக்டர் வி காமகோட்டி ஆற்றிய உரை, மத்திய அரசின் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் செயல்பாடுகளை நவீனப்படுத்தும் வகையில் சென்னை ஐஐடியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை ஐஐடியின் இயக்குநர் டாக்டர் வி காமகோட்டி உரையாற்றினார். அவர் பேசுகையில், தமிழகத்துக்குன்னு என்னன்னா நிறைய நமக்கு விண்ட் எனர்ஜியும் சரி சோலார் எனர்ஜியும் சரி நமக்கு அபண்டன்டா வருது. இதை நம்ம ப்ராப்பரா எவாக்குவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம ப்ராப்பரா அதை எவாக்குவேட் பண்ணி அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறது, பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டமா இருக்கட்டும், அது எந்த இடத்துக்கு தேவையோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணா நிறைய எனர்ஜி எஃபிஷியன்சி ஜாஸ்தியாகும். நிச்சயமாக தமிழகம் ஒரு எனர்ஜி சர்ப்ளஸ் ஸ்டேட்டாக ஆகிறதுக்கு ரொம்ப நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதற்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஆராய்ச்சி தேவைப்படுறது, புது டெக்னாலஜிஸும் தேவைப்படுறது. இதுதான் இந்த பர்டிகுலர் எம்ஓயு மூலமாக ஐஐடி மெட்ராஸும் தமிழக அரசும் சேர்ந்து ஸ்மார்ட், செக்யூர், ரிலையபிள், ரெசிலியன்ட் எனர்ஜி கேப்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமை நாங்கள் உருவாக்க போகிறோம். ஹைட்ரஜனும் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நிறையா பயோவேஸ்லேருந்து ஹைட்ரஜன் பண்ணி ஹைட்ரஜன்லேருந்து எனர்ஜியும் ஜென்ரேட் பண்ணலாம். இது மாதிரி பல மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து வர எனர்ஜியை நம்ம எப்படி அழகாக கேப்சர் பண்ணி அந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை பண்ணுறதுக்கு இதில் பண்ணுறோம். இதில் ஏஐ தொழில்நுட்பமும் நிறையா யூஸ் பண்ண போகிறோம். நிறைய டேட்டா நம்மள்கிட்ட இருக்குது. அதையும் தாண்டி இன்னைக்கு சைபர் அட்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குறிப்பாக ஸ்கேடா சிஸ்டம்ஸ், அதாவது டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம்ஸ் வச்சுருக்கோம். இதில் எப்படி ஒரு சைபர் அட்டாக்லேருந்து நம்மளை காப்பாற்றலாம், ஏன்னா பல லிட்ரேச்சர்லையும் பார்க்கலாம், பல ப்ராக்டிக்கலாகவும் நிறையா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை சைபர் அட்டாக் மூலமாக அவங்க தே கேன் கோ அண்ட் அஃபெக்ட் த சிஸ்டம். இதற்கு நம்ம எவ்வளவு ரெசிலியண்ட்டாக நம்ம நெட்வொர்க்கை பண்ணணும், சைபர் அட்டாக்லேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றணும், இது மாதிரியான பல கோணங்களில் இந்த எம்ஓயு மூலமாக நாங்கள் தமிழக அரசோட வேலை செய்ய போகிறோம். இன்னும் சில மாதங்களில் நமக்கு இதோட ஆராய்ச்சி நல்லா ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆகணும், நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் இதில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் மூலம் மகளிர் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி பெற்று வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. ஒரு பெண் கல்வி கற்கும்போது அது அவரை மட்டுமல்ல, அவரை சார்ந்த குடும்பத்தினர் அனைவரையும் கல்வியறிவு மிக்கவர்களாக மாற்றுகிறது. இதை போலவே ஒரு பெண் பொருளாதார தன்னிறைவு மிக்கவராக மாறும்போது அது சமுதாயத்தின் வளர்ச்சியை உறுதி செய்கிறது. இதனை முன்னிறுத்தி மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய அளவிலான ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் பிரசாந்த் பயிற்சி முடித்த மகளிருக்கு சான்றிதழ் வழங்கினார். சேலத்தில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குனர் திருமகள். நம்ம தொழில் சொல்லி கொடுப்போம். அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்லா உள்ளார்ந்து அதை உள் வாங்கிக்கிட்டு அவங்க தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது வரைக்கும் 2009 இருந்து இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்க ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தோம். நிறைய சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட், வெளிநாட்டுக்கு பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவு கூட எங்க கிட்ட கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்காங்க சார். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம் சார். சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத். என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். மாத வருமானம்னு பாத்தீங்கன்னா 40,000 இருந்து ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். டர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன். தனக்கான சுயமரியாதையை மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி பெற்று தந்திருப்பதாக கூறுகிறார் பயனாளி மீனாட்சி.
சுயமரியாதைன்றது வந்து சுய தொழிலில் தான் முதல்ல ஆரம்பிக்கும், தன்னோட சுய வருமானத்தில் தான் ஆரம்பிக்கும்ன்றது இங்கே வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட இந்த கஷ்டத்தையும் தாண்டி பல விஷயங்கள் வந்து இங்கே நாங்கள் கற்றுக்குறோம். அதன் மூலமாக வாழ்க்கையோட தரன்றது வந்து 1, 2, 3ன்ற படியை தாண்டி 80, 90 அந்த மாதிரியான லெவலுக்கு கொண்டு போகிற விஷயத்தையும் இந்த ஆர்சிடி எங்களுக்கு கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய பேரை உருவாக்குற பெருமையும் இந்த ஆர்சிடிக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தனக்கு பிடித்ததை வாங்கிக் கொள்ளும் அளவிற்கான பொருளாதார தன்னிறைவு மகளிரின் மாண்பை உயர்த்துகிறது. மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் சேலம் மாவட்டத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்கி அவர்களை மதிப்புக்குரியவர்களாக மாற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களிடையே தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர் மன்ற தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மாணவர்களிடையே தேர்தல் நடைமுறைகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தருமபுரி அருகே அரசு பள்ளி ஒன்றில் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை பின்பற்றி மாணவர் மன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூரை அடுத்த உமையம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் 295 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் 10 ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாட கல்வியோடு வாழ்வியல் நெறிமுறைகளையும் கற்றுக் கொடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் பள்ளி மாணவ தலைவரை தேர்ந்தெடுக்க மாணவர் மன்ற தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான மாணவர் மன்ற தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேட்புமனு தாக்கலுடன் தொடங்கியது. தேர்தலில் போட்டியிட 9 மாணவர்கள் மனு தாக்கல் செய்த நிலையில் சிறு தவறுகள் காரணமாக 2 பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இறுதி பட்டியலில் 7 வேட்பாளர்கள் களம் கண்டனர். வேட்பாளர்களுக்கு தனித்தனி சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு தேர்தல் சுவரொட்டிகள் மற்றும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. காலை பள்ளி வளாகத்திலேயே வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதற்காக தனியாக வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் முகவர்கள் நியமிக்கப்பட்டனர். பள்ளியின் ஆசிரியர்கள் இந்த தேர்தலுக்கு அதிகாரப்பூர்வ தேர்தல் பார்வையாளர்களாக செயல்பட்டு வாக்குப்பதிவு நடைமுறைகளை கண்காணித்தனர். மொத்தமுள்ள 295 மாணவ மாணவிகளும் வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். பொது தேர்தலில் வாக்களிப்பது போன்றே தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வெளியில் சொல்லாமல் மாணவர்கள் ரகசியத்தை காத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நேர்மையான மற்றும் நல்ல வாக்குறுதிகளை அளித்த வேட்பாளர்களுக்கு தங்களின் வாக்குகளை செலுத்தியதாக மாணவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர். இது குறித்து இப்பள்ளி மாணவர் ஒருவர் கூறுகையில், என் பெயர் சி நவனீஸ். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உமையம்பட்டியில 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர்றேன். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல மாணவர் மன்ற தேர்தல் நடக்குது. நான் அதுல வேட்பாளராக கலந்துருக்கேன். 18 வயசு முடிஞ்சாதான் நம்மளால ஓட்டே போட முடியும். ஆனா இங்க நாங்க நியாயமான முறையில எப்படி ஓட்டு போடணும் அப்படின்றதெல்லாம் இங்கே கத்துக்கிறோம். நாங்க நல்ல தலைவர் தேர்ந்தெடுப்போம். அனைத்து பள்ளிகளிலும் இந்த மாதிரி மாணவர் மன்ற தேர்தல் வைக்கணும் அப்படின்றது என் ஆசை. பள்ளி பருவத்திலேயே தேர்தல் விழிப்புணர்வு, தலைமை பண்பு மற்றும் பொறுப்புணர்வை மாணவர்களிடையே விதைக்கும் உமையம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியின் இந்த சிறப்பான முயற்சி கல்வி வட்டாரத்திலும் பொதுமக்களிடையேயும் பெரும் பாராட்டுக்களை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் புத்தொழில், டிஜிட்டல் கட்டமைப்பு மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் உத்வேகம் அடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். கைத்தறித்துறை நம் நாட்டின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துவதோடு மட்டுமின்றி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் மலேரியா வராமல் தடுக்கலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. சரியான உணவு பழக்கம், முறையான யோகா பயிற்சி மூலம் ஆரோக்கியமான வாழ்வை மேற்கொள்ளலாம் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.